Hello viewers, welcome to Masters of Math. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12ஓட வெக்டார் அல்ஜிப்ரான்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வெக்டார்னால் என்னன்றதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரியணும். வெக்டார்னால் என்ன, ஸ்கேலார்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டின்னு என்னென்னா a quantity which has only magnitude. மேக்னிடியூடுன்றது ஒன்றும் இல்லை, சைஸ் ஆர் லென்த் ஆர் அந்த குறிப்பிட்ட குவான்டிட்டியோட அளவு, அதுதான் மேக்னிடியூட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஆஃப் அ பர்சன். இதெல்லாம் நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். லென்த், மாஸ், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், மணி, டெம்பரேச்சர், டென்சிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். வெக்டார் குவான்டிட்டி, குவான்டிட்டி தட் இன்வால்வ்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு குவான்டிட்டிக்கு சைஸு, லென்த்து, அந்த மாதிரி எல்லா அதோட அந்த அளவோட சேர்த்து அதோட டைரக்ஷனையும் சொல்கிறது தான் வெக்டார் குவான்டிட்டி. ஹவ் ஃபுட்பால் பிளேயர் ஹிட் த பால் டு பாஸ் இட் டு அனதர் பிளேயர். இதுதான் எக்ஸாம்பிள். ஒரு ஃபுட்பால் இருக்குது, ஃபுட்பாலை ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயர்கிட்ட பாஸ் பண்ணணும். அப்போ அவர் எப்படி பாஸ் பண்ணுவார்? ஸோ இதில் ஃபோர்ஸும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. எந்த பக்கத்தில் அந்த பிளேயர் நிற்கிறாரு, எந்த பக்கத்தில் நம்ம இந்த பால் அடிக்கணும், எவ்வளோ வேகமாக நம்மளோட மசிலை யூஸ் பண்ணணுன்றதை கால்குலேட் பண்ணால் தான் நம்மளால் அந்த பாலை கரெக்டாக பாஸ் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாம்? வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், வெயிட், ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்ட் ஃபியூ மோர் திங்ஸ் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா வெக்டார்ஸோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அல்ஜிப்ரிக் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூ பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டைரக்டட் லைன்னா என்ன? லெட் எல் பி எனி ஸ்ட்ரெயிட் லைன் இன் பிளேன் ஆர் 3-dimensional ஸ்பேஸ் வித் டைரக்ஷன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆரோ. ஒரு லைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஒரு பிளேனில் இல்லை 3-dimensional ஸ்பேஸில். அதில் ஆரோஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அது எந்த டைரக்ஷனில் அந்த லைன் மூவ் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இதை என்னென்னு சொல்லலாம்னா டைரக்டட் லைன் சொல்லலாம். இது அப்வர்ட் டைரக்டட் லைன், இது டவுன்வர்ட் டைரக்டட் லைன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பார்க்கலாம். டைரக்டட் லைன் செக்மெண்ட்னா என்னென்னா ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் ஒரு லைனுக்கு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இஃப் வி ரெஸ்ட்ரிக்ட் த லைன் எல் டு த லைன் செக்மெண்ட் ஏபி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அப்வர்ட் லைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏ அண்ட் பின்ற பாயிண்ட்டை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்டட் லைன் செக்மெண்ட் கிடைக்குது. தஸ் அ டைரக்டட் லைன் செக்மெண்ட் ஹேஸ் போத் மேக்னிடியூட். நம்ம இந்த ஏ டு பியை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் தி டெர்மினல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, டெர்மினல் பாயிண்ட்ன்றது எண்டிங் பாயிண்ட் பி. இதோட மேக்னிடியூடை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் பி. அதை எப்படி எழுதுறேன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏபி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி டைரக்ஷனையும் சொல்ல முடியும். எந்த டைரக்ஷனில் போகுது, இது அப்வர்ட் டைரக்ஷனா டவுன்வர்ட் டைரக்ஷனா. ஸோ ஒரு லைனை ஏபின்ற பாயிண்ட்டை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் கால்ட் டைரக்டட் லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டரே வெக்டார் அல்ஜிப்ரா தான். அப்போ நம்மளுக்கு வெக்டார்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிசன் பார்த்தோம், ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. இப்போ வெக்டார்னா என்ன? அ குவான்டிட்டி தட் ஹேஸ் மேக்னிடியூட் ஆஸ் வெல் ஆஸ் டைரக்ஷன் இஸ் கால்ட் அ வெக்டார். ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெக்டார்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த டைரக்டட் லைன் செக்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா நம்ம வெக்டார்னு சொல்லலாம். டினோட்டட் ஆஸ் ஏபி. இதுதான் வெக்டாரோட சிம்பிள் ஆர் ஏ வெக்டார். இதை எப்படி படிக்கணும்னா வெக்டார் ஏபி ஆர் வெக்டார் ஏன்னு படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொசிஷன் வெக்டார்னா என்ன? ஒரு 3-dimensional ரெக்டாங்குலர் ரைட் ஆங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. XYZ தான் அதோட கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆர் ஆரிஜின் O. ஓட பாயிண்ட் எப்போவுமே சென்டர்னா 0,0,0. Then the vector OP is called position vector. ஓலேருந்து பிக்கு போகிற அந்த டைரக்டட் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். ஆஃப் த பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. இது எப்படி டினோட் பண்ணலாம்னா ஆர் வெக்டார்னு டினோட் பண்ணலாம். விச் டு பி ரெட் அஸ் வெக்டார் ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சஸ் இருக்குது XYZ. இதில் ஓலேருந்து பிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ திஸ் OP வெக்டார் ஆர் ஆர் வெக்டார் இஸ் கால்ட் தி பொசிஷன் வெக்டார்.
நம்ம வந்து இந்த வெக்டார் ஓபியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் O to P ஓட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் OP இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பிளேன், இதில் ஓன்றது சென்டர், பின்றது டைரக்டட் லைன் செக்மெண்ட். ஸோ ஏபிசின்னு நம்ம 3 பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பியோட இந்த இசட் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை மேக் பண்ணுது. சரிங்களா? Consider the position vector OP or vector R of a point P. இந்த point P வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா vector R எடுத்து. Consider the position vector OP or vector R of a point P with the coordinates x, y, z. The angles alpha, beta, gamma made by the vector R with the positive direction of x, y and z axis respectively are called direction angles. இப்போ this alpha, beta, gamma. This alpha, beta and gamma, which is the angles made with respect to x, y and z axis, is called the direction angles. The cosine value of the angles, that is cos alpha, cos beta and cos gamma, are called the direction cosines of vector R. Usually it will be denoted as L, M and N. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் z ஆக்சிஸ் கூட வர ஆங்கிள்ஸ், இதை வந்து டைரக்ஷன் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த டைரக்ஷன் ஆங்கிள்ஸோட கொசைன் வேல்யூஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமாவை நம்ம என்னன்னு டினோட் பண்ணலான்னா எல், எம் அண்ட் என்னு டினோட் பண்ணலாம். இந்த ஃபிகர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஏபின்றது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கிடைக்குது. தென் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும்னா எக்ஸ் பை ஆர். காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸ் பை ஆர். சிமிலர்லி ஓபிபி அண்ட் ஓசிபி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ காஸ் பீட்டா ஓட வேல்யூ y பை ஆர் அண்ட் காஸ் காமாவோட வேல்யூ z பை ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸை வந்து என்னன்னு எழுதலாம்னா ஆர் காஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். y என்னன்னு எழுதலாம் ஆர் காஸ் பீட்டா, z ஆர் காஸ் காமா. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமாக்கு எல்எம்என்னு சொல்லிட்டோம். ஸோ விச் மீன்ஸ் P coordinate can be written as LR, MR and NR. The numbers LR, MR and NR are proportional to the direction cosines. இந்த வேல்யூ வந்து direction cosinesக்கு proportional. இதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா சிமிலராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் டைரக்ஷனல் ரேஷியோஸ் ஆஃப் வெக்டார் ஆர். அந்த டைரக்ஷனல் ரேஷியோஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபிசின்னு டினோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். பட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் போட்டிங்கன்னா விச் வில் நாட் பி ஈக்குவல் டு 1. இது வந்து நோட்டாக நம்மளுக்கு சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருப்பாங்க. த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. ஜீரோ வெக்டார், யூனிட் வெக்டார், கோஇனிஷியல் வெக்டார், கோலீனியர் வெக்டார், ஈக்குவல் வெக்டார். நம்ம இதை என்னென்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Zero vector. A vector whose initial and terminal points coincide is called zero vector or null vector. ஒரு வெக்டாரில் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் வந்து கோயின்சைட்னா என்ன? ஓவர்லாப்பிங் ஆகுது. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ வெக்டார்னு சொல்லுவாங்க. ஜீரோ வெக்டாருக்கு இன்னொரு வேல்யூ நல் வெக்டார். நம்ம இதை வந்து என்னன்னு டினோட் பண்ணலாம்னா வெக்டார் ஜீரோன்னு டினோட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஜீரோ வெக்டாருக்கு நம்மளால் தனியாக ஒரு டைரக்ஷனை அசைன் பண்ண முடியாது. அண்ட் அதோட மேக்னிடியூட் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார். வெக்டார் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் யூனிட்டி. நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வில் பி 1 யூனிட். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. விச் இஸ் டினோட்டட் பை ஏ கேப். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கேப்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கோஇனிஷியல் வெக்டார்ஸ். 2 or more vectors having the same initial point. நம்மளுக்கு ஒன்று இல்லைன்னா அதுக்கும் மேலே இருக்க நிறைய வெக்டார்ஸ்க்கு
சேம் இனிஷியல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா co-initial vectorsன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு co-linear vectors. 2 or more vectors are said to be co-linear if they are parallel to the same line. 2 or more vectors, more than one vector வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லைனுக்கு பேரலாக இருக்கும்போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கோலீனியர்னா என்ன? பேரலல். ஒரு லைனுக்கு 2 or more vectors ஆர் பேரலல்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோலீனியர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த கோலீனியர் வெக்டர்ஸ் பார்க்கும்போது அதோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் வெக்டார்ஸ். 2 vectors, vector A and vector B are said to be equal if they have the same magnitude and direction. நம்மளோட இனிஷியல் பாயிண்ட் என்னவா வேணால் இருக்கலாம் இந்த 2 வெக்டாருக்கு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த இனிஷியல் வெக்டார். இனிஷியல் பாயிண்ட் எதுவாக இருந்தாலும் அதோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருந்து சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த வெக்டார்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வெக்டார் A இஸ் ஈக்குவல் டு வெக்டார் பின்னு டினோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.